Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி சமையல் சேனல்ல ஒரு டிஃபரண்டான புலாவ் ரெசிபி தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, அன்னாசி பூ, 4 கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துட போகிறோம். அரைச்சிட்டு வந்து நம்ம காமிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம அரைக்க போகிறோம். இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இப்போ இது தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ரைஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். நெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சம் அன்னாசி பூ சேர்த்து இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாயை கீரி போட்டிருக்கேன். இதில் வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம், அதனால ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு 10 முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே வந்து நம்ம காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் பீன்ஸு, மீல்ஸ் மேக்கர், அப்புறம் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கேரட், இதெல்லாம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த காய்கறிகளோட அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின அந்த மசாலா தண்ணியெல்லாம் வற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் 1.25 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து பிரியாணி அரிசி, அதனால டபுளாக தண்ணி வைக்கணும். இதுக்கு வந்து நான் 2.5 டம்ளருக்கும் கொஞ்சம் கூட தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா காயெல்லாம் வெந்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். பிரியாணி அரிசியை வந்து நான் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். ஓகேவா, கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட காய்கறி எல்லாமே வந்து நல்லா வெந்துடுச்சு. தண்ணியும் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சுருக்க பிரியாணி அரிசியை இதில் ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா அரிசி நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்து அதை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இப்படி ஆட் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி வத்த ஆரம்பிச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பாத்திரத்தை வந்து ஒரு மூடி வச்சு மூடி நம்ம வேக விட போகிறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இது நல்லா கொதித்து தண்ணி வத்தட்டும், நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து முக்கால்வாசி வடிஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா வந்து அமுக்கி வச்சுட்டு நம்ம சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேக விட போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு வந்து கொஞ்சம் கிளறி பாருங்கள். தண்ணி எதுவும் இல்லை அப்படின்னா ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்து ரைஸ் வந்து நல்லா உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்டவ்லேயே வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் வைக்கிறோம். அப்படியே வச்சிட்டோம்னா அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே தம் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வந்து ஒரு புலாவ் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து மீல்ஸ் மேக்கர், வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றதுக்கும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக தான் இது இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.